என்ன வேணும்? யார் யாது என்ன வேணும்னா யாரை பாத்திரா யார் யானை அரைஞ்சு பல்லுலாம் அடைஞ்சு போடுவேன். என்னடா உங்க நடிப்பு திண்டல் இருக்காரா? அதெல்லாம் பார்க்க முடியாது. போங்க சார். நான் என்ன அவன்கிட்ட அனுமதியா கேட்டேன்? விலகுடா. இருங்க சார். அவர் சின்ன வீட்டுக்கு போயிருக்காரு. மூளை கருத்துறாங்க. போங்க சார் வெளியா. சின்ன வீட்டுக்கு போயிட்டு இருக்காரா? சின்ன வீடெல்லாம் செட்டப் பண்ணியாச்சா? ஒரு அளவுக்கு போடுவாங்களே. விலகு விலகு. போக கூடாது சார். என்ன போக கூடாது? நான் இப்ப எங்க இருந்து வரேன் தெரியுமா? யாருப்பா? ரங்கமணி, இங்கே சொல்ல வேண்டியதானே. அடுத்த ஜனவரி வரைக்கும் கால் சீட்டு கிடையாது. ஜனவரி 15 ஜப்பான் போகணும். ஏன்பா ஏன் சொல்லி அனுப்பக்கூடாதா? ஏன்பா வேதனைப்படுத்துறீங்க? ஆமா, நீதான் அந்த நடிகர் சென்றலா? எனக்கு யாரோ நினைச்சேன். அதே பேப்பரு உட்காரியா? ஆமா, உனக்கு என்ன திடீர்னு வாழ்வு வந்துருச்சா? இதெல்லாம் மாடிட்டு இருக்கிற. தெருவுல வரும்போது நாய் குலைச்சிருக்குமே. குலைச்சது. ஆமா, நீ எப்படி இந்த தெத்துவா வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய நடிகரான? முயற்சி செய்தால் முடியாதது உண்டோ? வாயில பூலாங்கல்ல போட்டுக்கிட்டு பீச்சில போய் நின்னு அப்படின்னு கத்தனேன். இப்படித்தான் அந்த நாயின் குலைச்சது என்ன பார்த்து? அதே மாதிரி கத்தனேன். சரியா போச்சு. இல்ல வார்த்தைகள் இடிக்கும். ஸ்டார்டிங் ட்ரபிள். இந்த தேனா சாணம் இடிக்கும். இப்ப பெரிய ஸ்டார் ஆயிட்டுன்னா அந்த ஆசிரியர்களை வர சொல்லி அந்த வார்த்தைகள்லாம் வேண்டாம் மாத்தி எழுதிருங்க. அவங்க எழுதிருவாங்க. நான் உடனே போய் ஸ்டார்ட் ஆகி பண்ணா அது என்ன வேதனைப்படுத்தாதீங்க. நான் எங்கப்பா வேதனைப்படுத்துறேன்? அவர் தானே வேதனைப்படுத்திக்கிறாரு. ஆமா, என்ன படத்துக்கு என்ன வாங்குற? பணம் தான். அது தெரியுது. எவ்வளவு பணம் வாங்குறான்னு கேக்குறேன். என்னன்னு பெரிய பணம்? சில கம்பெனில ₹1,00,000, சில கம்பெனில ₹1,10,000. இந்த பக்கத்து வீடு கூட நான் தான் விலைக்கு வாங்கியிருக்கேன். இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணிருக்கிறேன். இந்த தென்னந்தோப்பு வாங்கியிருக்கேன். மரம் கூட எத்தனை மரம்டா? 3500. அண்ணே, இதெல்லாம் எனக்கா சம்பாதிக்கிறேன்? நம்முடைய நண்பர்களுக்கு அவங்க சாப்பிட்டு போட்டுமேன்னுதான். அண்ணே, என் பணம் பல வழியில நாசமாகுதுண்ணே. அண்ணே கவனிண்ணே, பல வழியில நாசமாகுது. அது சரி, அது சரி. ஐயோ, பல வழியில நாசமாகுது. இத பாக்க சொல்றியா? இது வைரம் தானே? ஆமா, ஒரு 4-4.5 லட்சம் ரூபாய் தேரும். வைர மோகத்தை வச்சுக்கிட்டா சீக்கிரம் அரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நெருங்கி பழகினவனை எல்லாம் உள்ள விடாதன்னு சொன்னேன். கேட்டியா? நான் இங்க விட்டேன். அவரால் வந்துட்டாரு. அண்ணே, இது வரைக்கும் 160 படம் நடிச்சிருக்கிறேன். லட்சமா சம்பாதிக்கிறேன். ஆயிரக்கணக்கான வாரி இறக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 50-100 இல்ல நான் சொல்லிட போறேன். உங்க பேப்பர் கடையில வருமானம் வரலன்னு கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. நான் வருத்தப்படல. ஆனா நான் எங்க இருந்து வர்றேன்னு உனக்கு தெரிஞ்சா நீ வருத்தப்படுவேன். என்னன்னு? நான் அந்த பேப்பர் கடையெல்லாம் விட்டப்பா. இப்ப வந்து இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ணே, விளையாடாத. இது ஒரு மாதிரி. நானும் ஒரு மாதிரி தான். படத்துக்கு என்ன வாங்குற? லட்சம். எத்தனை படம்? 160 படம். அப்ப 1,60,00,000 ரூபாய்க்கு போய் கணக்கு எடுத்துட்டு வாப்போ. எங்க நான் போத லட்சத்துக்கு எழுதி பார்த்தாலே எனக்கு மயக்கம் வந்துடும். சத்தியமா சொல்றேன், ஒரு படத்துக்கு 5,000 ரூபாய் தான் வாங்குறேன். அவன் 500 தான் கொடுக்குறாங்க. அதை வாங்குறதுக்குள்ள நான் ஆய்படாத பாடுங்க. நீ பாட்டுக்கு லட்சம் கிச்சேன். ஏப்பா, பக்கத்து பக்கம் என்னமோ சொந்தம் சொன்ன? அதே கட்டாதானே. அது ஒரு மிலிட்டரிக்காரனுக்கு சொந்த வீடுங்க. அது ரிட்டையர் ஆபீசர். துப்பாக்கி தூக்கிட்டு வந்துருவாரு. இந்த வீடு உனக்கு சொந்தம் இல்லையா? இல்ல, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அவுட் ஹவுஸ்ல குடி இருக்கிறான். வீட்டுக்கு சொந்தக்காரன் அவுட் ஹவுஸ் அனுப்பிச்சு விட்டு நீ இங்க இருக்கியா? என்ன இங்க வச்சுட்டு அவன் தான் அங்க போயிட்டான். குடும்ப சொல்லதா? நீ நம்புனா நம்பாட்டி போ. இன்னும் கரண்ட் பில்லு கட்டல. டெலிபோன்லாம் வச்சுக்கிட்டு இருக்க. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ஏதாவது கனெக்ஷன் இருக்கா பாத்தியா? ஒரு நாடகத்துல நடிச்சேன். சம்பளத்துக்கு பதில் இதை கொடுத்துட்டாங்க. சரிதா இருக்கட்டுமே நீங்க கொண்டாந்து வச்சிருக்கிறேன். பெரிய மனசு பண்ணுங்க. வைரம் மூலம் கையால அமுக்காரே. ஆனா இது வைரம் இல்லைன்னு, கண்ணாடி கல்லுன்னு. 15 பைசா அந்த நீங்க வச்சுக்க. நீ வச்சுக்க. இந்த பாரு, என்கிட்ட சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பெரிய ஆபீசர்ல இருந்து சின்ன ஆபீசர் வரைக்கும் நீ சொல்லிவிட்ட. அதனால இந்த சம்பந்தமா நான் எதுவுமே செய்ய முடியாதப்பா. அப்படி சொல்லப்படாதுன்னு நம்ம பழைய சினேச நீங்க மறந்துடாதீங்கன்னு. ஆனா எனக்காக நீங்க ஒண்ணு பெருசா செய்ய வேண்டாம்னு. உங்க ஆபீஸ்ல இருந்து என் பேப்பரை மட்டும் உருவிட்டு வந்துருங்க. பேசாதே விஸ்வா. அதே ஏன் கால பிடிக்காதப்ப ஆபீசர் கால பிடி. ஆபீசரா? அப்ப நீ? நான் வந்து சாதாரண பியூனப்பா. எந்திரிப்பா. பியூனா? நீ போ. நான் என் மேனேஜர் ஆபீஸ்க்கு அனுப்புறேன். உன் மேனேஜரா? அவரை உள்ள தள்ளி விட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். அது விட மாட்டேன்.
அண்ணா, இன்னைக்கு உங்களுக்கு பேர் சுட்டு விழா நடக்க போதுப்பா. என்னம்மா, குழந்தைக்கு என்ன பேர் கிடைச்சது? ஆர்த்தி, ஆறுமுகம், குழந்தைக்கு என்னப்பா பேர் கிடைச்சது? நான் தெரிஞ்சுக்க கூடாதா? ஆறுமுகம், ஆறுமுகம், ஆறுமுகம். சார், வா. சரவணனா? என்னப்பா செய்யற? அறுமுகம், என்னது இது? அழுகிய நிறுத்தத்துக்கு இதுவா ஆயுதம்? பிஞ்சு காதுகளுக்கு இதெல்லாம் ஒரு பேரிடி சத்தம் மாதிரி. அதனால்தான் தாலாட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அப்பா அப்பா பாட்டு முடிஞ்சு போச்சாங்க பாரு.